சிலுவை மரணத்துக்கு முன்னாடி எங்க வராரு? கழுதை மேல ஏறி எருசலேமுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவர் சிலுவை மரணம் அடைகிறார். அடைந்து அந்த நாள் ராத்திரியில சிறைப்பட்டவர்களை என்ன செய்யறாரு? விடுதலாக்கி கொண்டு போறாரு. இந்த சிறைப்பட்டவர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதனாலதான் இவங்களை பத்தி எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம்? பரதேசிக்கு போவேங்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? புதிய எருசலேம் என்பது. இவங்க மீட்கப்பட்டாச்சு. இவங்க வந்துட்டு பாவம் இல்லாம, அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாம ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் எங்க தான் இருக்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு மேல் பாதாளத்துல சிறையாக இருக்கிறார்கள். இந்த சிறை ஒரு நாள் இயேசு வரும்போது முதலாம் வருகையில இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மீட்கப்பட்டு பரதேசிக்கு கொண்டு போனார்கள். அதே போலத்தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு விட்டோம். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு விட்டோம். அப்படி கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு.